இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட பெற்றோர்களுக்கான தலைமுறை எது தெரியுமா? இந்த 80-90களில் பிறந்து இந்த தலைமுறைக்கு பெற்றோராக இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஜென்ஜி தலைமுறைக்கு பெற்றோராக இருக்கோம் பார்த்தீங்களா? உலகத்திலேயே பாவப்பட்ட பெற்றோர்கள்னா நாங்கள் தான். ஏன் தெரியுமா? எங்களை பெற்றவர்கள்ட்ட நாங்கள் எதிர்த்து பேசினதே கிடையாதுங்க. எங்களை பெற்றிருந்தாங்களா அவங்கள எதிர்த்து பேசினதே கிடையாது. நாங்கள் ஒன்று பெற்றிருக்கோம் பாருங்க, அது எங்களை பேச விட்டதே கிடையாது. நாம் எல்லாம் வாழ்கிறோம், ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கரெக்டா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருச்சு, உடனே ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருவோம்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம்ல. ஒரு பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னா அப்படி எல்லாரும் ட்ரெஸ் மாட்டிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம்ல. உண்மையிலேயே இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? சச்சின் த காட் ஆஃப் கிரிக்கெட்னு பாராட்டப்பட்டார்ல, சச்சின் டெண்டுல்கர். கரெக்டா? நம்ம தலைமுறைக்கு தெரியும் சச்சின்லாம் காட் ஆஃப் கிரிக்கெட், மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு. நாங்கள் அவரை சென்னைக்கு வந்தப்ப அவர் ஹோட்டலில் தங்கியிருக்கிறப்போ ஒரு சர்வர் வராரு. இந்த காஃபி ஊற்ற வருவாங்கள்ல நண்பர்கள், அந்த காஃபி ஊற்ற வரவர் வந்து அப்படி காஃபி ஊற்றிக்கிட்டே கேட்குறாரு, சார் கேன் ஐ ஹேவ் அ வேர்ட் ஆஃப் 2 minutes சார், கேன் ஐ ஹேவ் 2 minutes வித் யூ சார், கேன் ஐ டாக் அபவுட் கிரிக்கெட், ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட கிடைக்குமான்னு. சச்சின் இப்படியே பார்க்குறாரு, காஃபி ஊற்றுறவர் என்ன கிரிக்கெட் பற்றி என்கிட்ட பேச போகிறாரு, சொல்லுங்க என்ன. இந்த காஃபி ஊற்றுறவர் காஃபி ஊற்றிக்கிட்டே சொல்கிறாரு, சார் ஐ திங்க் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் எல்போ பேட் அப்படின்னாரு. நீங்கள் இந்த பக்கம் ஒரு எல்போ பேட் வைக்கிறீங்கல்ல இந்த கையில், அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு. சச்சின் மிரண்டு போனாருங்க. அவர் சொன்னார், உலகத்தில் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் இன்னொருவருக்கும் தெரிந்தது. அவர் உட்கார சொல்கிறார், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறாரு. நான் உங்கள் மேட்சை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், கிட்டத்தட்ட 200-300 மேட்ச் உங்கள் மேட்சை ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பேன். அதில் எப்பெல்லாம் லெக் ஸ்பின் பால் வருதோ அப்போல்லாம் உங்களால் விளையாட முடியல, உங்களுடைய உடல் மொழி மாறுது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறுது, உங்களால் விளையாட முடியல. நீங்கள் இந்த எல்போ பேட் போட்டிங்கன்னா உங்களால் விளையாட முடியாது, அதை மாற்றுங்க, விளையாட முடியும். நாங்கள் சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறார், அந்த சென்னையில் வந்தபோது அந்த காஃபி ஊற்றக்கூடிய நண்பர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு அதை மாற்றிக்கொண்டேன், என் வாழ்க்கை மாறியது, என்னுடைய விளையாட்டு மாறியது. என்ன எங்கிருந்து நமக்கான வார்த்தை வரும் நமக்கு தெரியவே தெரியாது, எங்கிருந்து நமக்கான சொல் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. தலக்கோதும் இளங்காத்து பாட்டு கேட்டீங்களா? தலங்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். இந்த காத்து அடிக்குது இல்ல, இந்த தலையை கோவிட்டு போகுது இல்ல, இந்த தலையை கோவி விட்டு செல்லக்கூடிய அந்த காற்றில் ஏதோ ஒரு 2 வார்த்தைகள் வந்து காதில் விழுமா. இந்த வார்த்தைகள் காதில் விழும்போது, விதையாக விழும்போது, நம் மனம் செம்மனாக இருந்து விட்டால் அந்த விதைகள் விருட்சமாக வருமா. இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அர்த்தம் உள்ளதாக வாழ்வதற்கு 3 விஷயங்களை வள்ளலார் கற்றுக் கொடுத்துருப்பார். அதைத்தான் நான் இன்னைக்கு தலைப்பாகவே கொடுத்திருந்தோம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. கேட்டிருக்கீங்களா? யார் சொன்னது இது? விவேகானந்தர். வள்ளலார் பரவாயில்ல, ஒரு மேடையில் கேட்டப்ப நம்மால ரஜினிகாந்த்ட்டான், அதுக்கு நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. பசித்திரு, அது என்னப்பா வள்ளலார் ஐயா சொன்னது இந்த வார்த்தை, என்னப்பா பசித்திருதுனாங்க. இந்த வாழ்க்கையில எங்க எதை கத்துக்கலான்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, எங்க போலாம், எதை கத்துக்கலாம், எப்படியெல்லாம் கத்துக்கலான்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. சார் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? திருவிளையாடல் பார்த்துருக்கீங்களா? யார் நடிச்சது? தனுஷா? அவரும் நடிச்சார்ல, அவன் பழைய திருவிளையாடல். சிவாஜி ஐயா நடிச்சாங்களா? அவரோட ஒருத்தர் நடிச்சார்ல, நாகேஷ் ஐயா நடிச்சாரா? அந்த படம் வந்தப்ப, அந்த ஷூட் நடந்தப்பே சிவாஜி கணேசன் ஐயா சொன்னாராம், என்னை விட இந்த படத்தில் நாகேஷ் தான் அதிகமாக பேசப்படுவாரு, அவ்வளோ அழகான நடிப்புன்னாராம். இந்த படம் பயங்கர வெற்றி அடைஞ்சிச்சா? தருமி கேரக்டர்ல நாகேஷ் வருவாரா, வித்தியாசமா இருக்கும் அவர் உடல் மொழி, அப்படி இப்படின்னு வித்தியாசமா இருக்கும்ல. நாகேஷ் ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா இந்த உடல் மொழியை நீங்க எங்கிருந்து பிடிச்சிங்க, இந்த உடல் மொழியை நீங்க எங்கிருந்து பிடிச்சிங்க, வித்தியாசமான ஒரு உடல் மொழி, இது எங்கிருந்து பிடிச்சிங்க? நாகேஷ் சார் சொன்னாரு, எங்க ஊர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும், அதை சுற்றி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருந்தார், ஒரு பைத்தியக்காரர் இருந்தார். நான் 1 வாரம் போய் அவர் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டேன். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்னடா பண்ணுறாருன்னு பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் தனக்குத்தானே ஏதோ பேசுவார், இந்த கோயிலை சுற்றி வருவார், திடீர்னு ஏதோ பையெல்லாம் எடுத்து வச்சுப்பார், அதை எடுத்து கொண்டு போய் கொட்டுவார். 1 வாரம் அவருடைய உடல் மொழியை அப்படியே பார்த்தேன். அந்த உடல் மொழியை நான் அப்படியே கொண்டு போய் திரைப்படத்தில் செய்தேன், அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னாரு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பைத்தியத்திடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளவே கூடாது என்று நினைத்தால் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கற்றுக்க முடியாது. கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினச்சோன்னு திருவள்ளுவரே இருந்தாலும். சார் அல்லி மலர் பக்கத்தில் தவளை இருந்தால் தவளையால் தேன் குடிக்க முடியாதுங்க, நாம் தேனியாக இருந்தால் தான் தேன் குடிக்க முடியும். அறிவு தேனை பறிவிட மாட்டோமான்ற ஒரு பெரிய ஆசையோடு வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் தான் இதை கற்றுக்கொள்ள முடியும், உங்கள்கிட்ட தான் இதை சொல்ல முடியும். கெவின் கார்ட்டர்னு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். கெவின் கார்ட்டர், நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, கெவின் கார்ட்டர்னு. அவருக்கு என்ன ஒரு பெரிய கனவுனா, பொலிச்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒரு அவார்டு, பொலிச்சர் அவார்டுன்னு.
இந்த அவார்டு வாங்கிடணுன்றது அவருடைய மிகப்பெரிய வாழ்வினுடைய லட்சியமாக இருந்தது. எப்படியாவது போய் இந்த அவார்டு வாங்கிடணும்பான். சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய பஞ்சம் இருந்த தருணம். அந்த தருணத்தில் நீங்கள் இந்த கூகுளில் இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கலாம். பசி, வறுமை, ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த வறுமையில் கிடக்க எலும்பும் தோளுமா ஒரு குழந்தை. இவங்க கவர்மெண்ட்லேருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஜீப் போகும்ல, அதில் இவரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனார். அந்த குழந்தையில பசி, அதுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இந்த கவர்மெண்ட் கொடுத்த உணவு பொட்டலாம் கீழே கிடக்கு. எந்திரிச்சு போய் அந்த குழந்தையால் எடுக்க முடியல. எலும்பும் தோளுமா இருக்கிற குழந்தை நகண்டு நகண்டு போய் அந்த சாப்பாடு எடுக்க போகுது. பக்கத்தில் ஒரு கழுகு நிற்கிது, பெரிய கழுகு. அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? கூகுளில் இருக்கும், அந்த ஃபோட்டோ முடிஞ்சா பாருங்க. கழுகு இப்படி நிற்கும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அந்த கழுகு எப்படா இந்த குழந்தை சாகும் சாப்பிடலான்னு சாப்பிடலான்றதுக்காக அந்த கழுகு நிற்கிது. இந்த குழந்தை போய் சாப்பாடு எடுக்க போகுது. கெவின் கார்ட்டர் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டார். நியூயார்க் டைம்ஸில் இந்த ஃபோட்டோ வந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த ஃபோட்டோ பேசப்பட்டது. அவர் எதிர்பார்த்த புலிட்சர் அவார்ட் என்கிற அந்த அவார்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கிடச்சிருச்சு. அதானே அவர் வாழ்க்கையில் நினச்சது, அதானே அவருடைய வெற்றி. கிடச்சிருச்சுல்ல, வெற்றி கிடச்சிருச்சுல்ல. இப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அந்த வெற்றி கிடைத்ததுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் தெரியுமா? இந்த அவார்டெல்லாம் வாங்கிட்ட சரிப்பா, இந்த ஃபோட்டோவை பார்த்து அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த குழந்தை என்னாச்சு கேட்பாங்களா? அந்த குழந்தை என்னாச்சு? சாப்பாடு எடுத்து நீ கையில் கொடுத்தியா, இல்லை அந்த கழுகையாவது விரட்டி விட்டியா? எதுவுமே. அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். விரட்டி விட்டியா? அவருக்கு எதுவுமே பண்ணலை, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கழுகை விரட்டிக்கிட்டே இருக்கார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி வருவதே இல்லைங்க, வெற்றி அடைகிறதுனால மகிழ்ச்சி வர்றதே இல்லை. கவிக்கோ தான் சொல்லுவார், மனித வடிவத்தில் பிறந்த நாம் பண்பால் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் பெயர் தான் இந்த வாழ்க்கையினர். கவிக்கோ. யார் நினைவிலாவது நீ இருப்பாய் என்றால் இறந்து போ, இல்லை என்றால் உன் இறப்பிற்கு கூட அர்த்தம் இல்லைன்னார் கவிக்கோ. எங்கள் வீட்டு பக்கத்தில் சீதா கண்ணு இருப்பாங்க, ஓட்டு வீடு. அவங்களுக்கு கணவன் கிடையாது. ரொம்ப வறுமையில் தான் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேர். இந்த சீதாக்கு என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் பெரியமாட்ட வருவாங்க ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு. எக்கா மீனாட்சி அக்கா அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. எக்கா காப்பி பொடி கொடுக்கான்ட்டு வந்து நிற்பாங்க. எங்கள் பெரியமால காப்பி பொடி கொடுக்க மாட்டாங்க, காப்பியே கலந்து கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போமா அப்படின்னு காப்பி. அப்புறம் அவங்க பெரியமா அவங்களுக்கும் சேர்த்து எங்கள் வீட்டில் சமைப்பாங்க. சாப்பாடு, காப்பி எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து தீபாவளி பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா எங்கள் வீட்டில் தான் சமைப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் அவ்வளோதான் பண்ணுவாங்க. பெரியமா ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இந்த சாயந்தரம் ஒரு 4 மணி, அதாவது இந்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி எங்கள் பெரியமா என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு கிண்ணம் கொடுத்து போய் அந்த சீதாக்கா வீட்டில் உப்பு வாங்கிட்டு வடான்னுவாங்க. உப்பு. நான் எங்கள் பெரியமாட்ட கேட்பேன், ஏன் பெரியமா அந்த அக்கா எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு போகுது, ஏன்னா நான் தான் போய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், சின்ன பிள்ளை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து காப்பி பொடியிலேருந்து சாம்பார்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகுது, நீ ஏன் பெரியமா நான் ஒரு இத்தினோண்டு கிண்ணத்தை கொடுத்து உப்பை வாங்கிட்டு வர சொல்கிறேன். அப்போ எங்கள் பெரியமா ஒரு விஷயம் சொன்னாங்க, தங்கம் அவங்க எல்லாம் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குமா, நம்ம போய் கேட்குறோன்னு ஒரு தயக்கம் இருக்குமா. இப்போ நாமளும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டோம்னா, அவங்களால கொடுக்க முடிஞ்ச விஷயம் ஒன்று நாம் போய் கேட்டோம்னா, அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஒன்று கேட்டோம்னா, நாமும் ஒன்று கேட்டோம் அவங்களும் ஒன்று கேட்டாங்க, கேட்குறோம் கொடுக்குறோன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல தங்கம். இப்படி தாண்டா வாழ்க்கையை நடத்தணும்னு எங்கள் பெரியமா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. கொடுப்பதும் வாங்குவதுமாக மனித நிலையோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்வி வருதில்லை. இந்த மகிழ்ச்சியாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருதில்லை. நாமெல்லாம் வாழ்கிறோம், ஆனால் வாழ்கிறோமான்னு ஜெயகாந்தன் ஒரு கேள்வி கேட்பார். நாம் நினைக்கின்ற வாழ்க்கைக்கும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற வாழ்க்கைக்கும், நாம் எப்படி வாழ்கிறோமோ இந்த வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு போராட்டத்திலேயே நம் வாழ்க்கை முடிவடைஞ்சிருது. என்ன நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் சார். பொங்கல் அப்போ என் ஒய்ஃபு மஷ்ரூமில் பொங்கல் பண்ணாங்கய்யா. இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அம்மா சிரிக்கிறாங்க. மஷ்ரூமில் பொங்கல் பண்ணாமல் வெண்பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பொங்கல். அதை பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டாங்க. 250 பேர் லைக் பண்ணா. நான் பண்ணலையே, மற்றவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே. ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறோங்க நம்ம எல்லாம் சந்தோஷமா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஸ்டேட்டஸ். ஆனால் சிரிக்கிறோமா, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இந்த வாழ்க்கை போராட்டமானதா, இந்த வாழ்க்கை சவாலானதா, இந்த வாழ்க்கை கஷ்டமானதா, இந்த வாழ்க்கை இத்தனை துயரங்களானதா என்றால் ஆம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருக்கிறது. கரெக்டாக திரும்பி பார்த்தோம்னா 10 வருடம் ஓடிடுது. கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், சேர்ந்த சிலரால் அழுதேன், சீசரின் தாயோ சிறப்புடன் பெற்றாள், நாசரின் தாயோ நயமுடன் பெற்றாள், காமராசரின் தாயோ நாட்டிற்காக பெற்றாள், என்னை பெற்றவளோ நான் அழுவதற்காக பெற்றாள். வானம் அழுவது மழையாகும் போது, வையம் அழுவது பணியாகும் போது, கானம் அழுவது கலையாகும் போது, கவிஞன் அழுதால் அது கவிதையாகிறது.
கண்ணீர் வழி சொரியும் உப்பு, இந்த கண்ணீர் வழி சொரியும் உப்பு கடலால் வருவதில்லை. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்த்த பெண் வழி வரலாம், செய்த பழிவரி வரலாம். நான் செய்த கண்ணீர் உப்பு எல்லாம் என் நண்பர்களால் வந்ததுன்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். அவர் கேட்பாரு, கடவுள்கிட்ட போய் என்னையா கேட்கறது? கோயிலுக்கு போனால் என்னெல்லாமோ கேட்குறான்ல, கரெக்ட். 1 ரூபாய் போட்டு 9000 வேண்டுகோள் வைக்கிறாங்க. சில பேர் கோயிலுக்கு போனால் சாமிக்கு பயமா இருக்கு, ஐயோ இவன் வந்துட்டானே. கண்ணதாசன் ஐயா கேட்டாரு, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேற்றுதடி நெஞ்சம் உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும் காடுமலை வான்முகில்கள் காற்றுமலை நீர் நெருப்பு கூடி வர வைத்தவனை காணேன் ஒரு கூடிலந்த பறவை என ஆனேன் பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய் உன்னுடைய நிம்மதியை தாராயின்னு கடவுள்கிட்ட கேட்பாரு. இந்த நிம்மதி நமக்கு வாழ்க்கையில் இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு போட்டோ வருதா, அதை பார்க்குறப்பெல்லாம் பயமா இருக்கும் சார். நம்மளோடு எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்போம். நம்மளோடு படித்தவங்களோ கூட இருந்தவங்களோ திடீர்னு ஒரு ஃபோட்டோ அவங்க இல்லைன்னு வரும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்துட்டாலே இவங்க ஒரே ஒரு வார்த்தை ரிப்புன்னு போட்டு கடந்து போயிடறானுங்களே. கரெக்டாக சார், ரிப்புன்னு போட்டு அப்படி 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 கடந்து போயிடுறான். எங்கள் காலேஜ் குரூப்பு ஒரு பொண்ணு பர்த்டே அன்னைக்கு பர்த்டே ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிச்சு. கீழே ஒருத்தர் ரிப்புன்னு போட்டான். அதை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் எல்லாரும் ரிப்பு 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 ரிப்பு. இந்த இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேங்க, இறந்தவர்கள் ரெஸ்ட் இன் பீஸ், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ரெஸ்ட் இன் பீஸ். இறந்தவர் அமைதியாகவே இருந்துட்டு போட்டோம். வாழ்றவர்கள் நிம்மதியாக வாழ்றாங்களான்றதான பெரிய விஷயம். இனிமேல் நாம் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் தெரியுமா, வாழ்பவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் லிவ் இன் பீஸ், LIPன்னு போட்டு அனுப்புங்க. லிவ் இன் பீஸ். நாம் நிம்மதியாக வாழ்கிறோமா என்கிறது தான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்கு. வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை. வைரமுத்தையா சொல்லுவார், சிரிக்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே வாழ்க்கை. சிரிச்சாதாங்க அது பேர் முகம், சிரிக்கலைன்னா அது பேர் முகர கட்டை. உருனே இருப்பான் சில பேர்லாம். என்ன சொல்ல, முன்னாடி உட்காந்து பேச்சை கேட்குறப்ப எனக்கெல்லாம் பயமாக இருக்கும். சில மேடையில் முன்னாடி உட்காந்து முறைச்சு பார்ப்பாங்க, என்ன பேசிக்கிட்டே இருக்க, மிமிக்ரி ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னா. மிமிக்ரி பண்ணவா? எனக்கு மிமிக்ரி எல்லாம் தெரியாதுங்க, மிமிக்ரி தெரியாது. அப்புறம் என்ன நீ எல்லாம் பேச்சாளர்? எனக்கு என்ன பயம்னா, அடுத்தவன் என்ன கேட்பான்னு எனக்கு தெரியாது. மேஜிக் பண்ணுவானா, ஏதாவது தலையை விடுவான். முன்னாடி உட்காந்து முறைச்சு பார்ப்பாங்க சார். நமக்கு பயமாக இருக்கு, சட்டை பட்டன் கலண்டுருச்சா, வேட்டி கலண்டுருச்சா. மகிழ்ச்சி, நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் வரைக்கும் மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா, ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னார் வைரமுத்தையா. சந்தோஷமா வாழணும் இல்லைங்க. ஒரு குழந்தை அந்த பிறந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணுவோம்? ஒரு பிறந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு 20 ரூபாய் கிளுகிழப்பு வைப்பாங்களா? எடுத்துட்டு போய் இப்படி ஆட்டினா குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்குமா? சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, சிரிக்குமா? அதே கிளுகிழப்பு எடுத்துட்டு போய் ஒரு 80 வயசு தாத்தா முன்னாடி இப்படி ஆட்டி புளிச்சுன்னு கணத்துல விடுவார். ஆனா 80 வயசுக்கு முன்னாடி சிரித்தவர்கள் தானே அதே தாத்தா. வாழ்க்கை வாழ 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 சிரிப்பை தொலைச்சிடுறோமே, மகிழ்ச்சியை தொலைத்திடுறோமே. இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியே. ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வெற்றியே. என் பையன் 6வது படிக்கிறான். அவன்கிட்ட கேட்கிறேன், தமிழ் எழுத்து எத்தனைடான்னு. அவன் சொன்னா, உயிர் எழுத்து மெய் எழுத்து, உனக்கு மானா பிறந்தது என் தலையெழுத்து அப்படின்னா. உட்கார வச்சு தமிழ் பாடமா எடுக்கிறேயா? இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் தமிழை சேர்க்கணும்னு முயற்சி பண்றோம் பாருங்க. அதற்கு எழுத்தாளர்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக, அடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பெரிய காவலர்கள் எழுத்தாளர்கள். அவங்களுக்காக ஒரு பெரிய நன்றி. ஒரு ஸ்கூல்ல போய் கேட்கிறேன், தமிழ் 3 வகைப்படும் என்னடா அண்ணன்? ஒரு பையன் சொல்றான், தமிழ் செல்வி, தமிழ் அழகி, தமிழ் அரசி. இந்த தலைமுறைக்கு தமிழை கடத்தி விட மாட்டோமா? இந்த புத்தகம் எது தெரியுமா? யாரோ ஒருவருக்கு வரம் கிடைப்பதற்காக யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவம் இந்த புத்தகம். யாரோ ஒருவன் சிகரம் ஏறுவதற்காக யாரோ ஒருவர் படக்கூடிய சிரமம் இந்த புத்தகம். யாரோ ஒருவருக்கு லாபம் கிடைப்பதற்காக யாரோ ஒருவர் செய்யக்கூடிய முதலீடு இந்த புத்தகம். யாரோ ஒருவரினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக யாரோ ஒருவரினுடைய கை எழுகிறதே, அந்த கை எழுத்தாளர்களினுடைய கை. இந்த காலேஜில் போய் பேச போனாலே, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறைகிட்ட காலேஜில் போய் பேச போனாலே முறைச்சு பார்க்குறான். ஒரு பொண்ணெல்லாம் காலேஜில் பேசி முடிச்சோன்னு சொல்லிச்சு, அண்ணா நீங்கள் இந்த யூடியூப்ல வருவீங்களா? ஆமாம்ப்பா என்ன யூடியூப்ல வர வேண்டியதானே, எதுக்கு எங்கள் காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னுச்சு. ஏமா அப்படின்னு, யூடியூப்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம், நேரில் முடியாதுண்ணே, 40 நிமிஷம் பேசுவேன்.
அந்த அக்கா அனுபவிச்சு சிரிக்கிறாங்க, அவமானப்பட்டு வந்திருக்காங்க. யாவர் கருத்தினும் எக்கருத்தே தான்வரினும் மூடர் எடுத்தினும் மூவர்தம் சொல்லினும் ஒரு கருத்தை மற்றொருவர் ஓங்கி மறுத்திடினும் உருத்தெரியாத ஒருவர் உளறி வைத்து போயிடனும் எழுத்தடுக்கி அன்னவற்றை ஏற்றி அச்சு வாகனத்தில் கொடுத்தருளும் தொழிலாளி கொள்கை பல கொண்டவனாம் தேவர் அணையவனாம் தெய்வ நிலை கொண்டவனாம் விருப்பு வெறுப்பறியா வெள்ளை மனம் பெற்றவனாம் மக்கள் மனம் மகிழ மங்கள நல் வாழ்வு கொண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரிவாள் என்று எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் கண்ணதாசன் ஐயாவினுடைய இந்த வார்த்தையை கொண்டு வாழ்த்தி, சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. 1000 ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புன்னை இவள், 1000 மொழிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னை இவள், பருவம் மாறா குமரி இவள், பட்டினத்தாரையும் மயக்கியவள். தமிழே உலகின் முதல் மொழி, இவள் தானாய் வளரும் பெருவெளி, எல்லா மொழியும் அதன் வழி, இவள் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி. அன்னை தமிழை உங்கள் அத்தனை பேரினுடைய பெரிய கைதட்டலோடு, பரவாயில்ல கைதட்டலாம், பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. இந்த தம்பி ஏதோ வேட்டி சட்டை கட்டிட்டு வந்துட்டு தமிழ் பாடம் எடுக்க போறியா ஏக்கா?